அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ரெண்டு பேர் ஜாதகத்தை கணிச்சதுல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்னா தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சகோதரி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? சொல்றேன். வட திசையில் இருக்காங்க. ரொம்ப செல்வாக்கா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, எங்க பொண்ணுங்க மறுபடியும் எப்ப எங்க கிட்ட வந்து சேருவாங்க? எப்படி நீங்க எதிர்பார்க்காம உங்க பொண்ணுங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்காமலே வந்து சேருவாங்க. ராமபிரான் 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு நாடு திரும்பின மாதிரி உங்க பொண்ணுங்களும் வனவாசம் முடிஞ்சு உங்க வீடு திரும்புற காலம் வந்துருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்க ரெண்டு பேரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் சாமி. உங்க வார்த்தை என்னைக்கும் நம்பிக்கை வீண் போகலன்னு நிரூபிச்சிட்டீங்க சாமி. ஆமா சாமி. இதுல என் வார்த்தை எதுவும் இல்லம்மா. ஜாதகம் கட்டம் சொல்லுது. எனக்குள்ள இருந்து அந்த பிரித்தியங்கா தேவி பேச வைக்கிறா. இதெல்லாம் நல்லபடியா நடக்கும் சாமி. உங்க தட்சணை நான் ஜாதகம் கணிச்சு சொல்றதுக்கு பணம்லாம் வாங்குறது இல்லைங்க. ஓ, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கோயில் இருக்கிற அன்னதான உண்டியில போட்டுருங்க. ஏழைக வயிறார சாப்பிட உதவியா இருக்கும். அப்படியே நடந்துக்கிறோம் சாமி. அப்போ நாங்க புறப்படுறோம். சாமி வாங்கம்மா. வரங்க சாமி. வாங்க. ஹலோ கீதா, சார். கொஞ்சம் என் கேபினுக்கு வாமா. இதோ வரேன் சார். May I come in, sir? Come in. Sit down. Thank you, sir. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கீதா. ஏன் தெரியுமா? அஃபிஷியலா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை சார். உங்க பர்சனலா இருந்தா ஐ டோன்ட் நோ சார். அது கொஞ்சம் அஃபிஷியல் கலந்த பர்சனல் கீதா. புரியல சார். ரிஷி சொன்னாங்க கீதா. ரிஷி திடீர்னு என்கிட்ட வந்து பொறுப்பா நடந்துக்கிறதுனா என்ன டேடின்னு கேட்டான். அவன் என்கிட்ட வந்து இப்படி கேட்டது
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது, அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருந்தது கீதா. இங்க பாரு கீதா, அவன் என்கிட்ட வந்து இப்படி கேட்டதுக்கு பின்னாடி நீ இருக்கேங்கிற விஷயம் எனக்கு இப்பதாம்மா புரியுது. இல்ல சார், அது வந்து உங்க சன். நீ எதுவும் சொல்ல வேணாம் கீதா. உன்னை பத்தி எனக்கு தெரியும், ரிஷியை பத்தி எனக்கு தெரியும். ரிஷிக்கு பொறுப்பு வராதா, எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டானான்னு அவன் ஃபாரின்லேருந்து வந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நடந்துடுச்சு கீதா. அவன் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, பொறுப்பை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறான். உங்க சந்தோஷத்துக்கான காரணம் இப்ப எனக்கு நல்லாவே புரியுது சார். பேசாம உங்களுடைய இந்த பொறுப்பான சீட்டை ரிஷி கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். என்ன கீதா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த ஆபீஸ் என்னுடைய 25 வருஷ உழைப்பு. இதை நிர்வாகம் பண்ண என் வாரிசுங்கிற தகுதி மட்டும் போதாது. ஆக்சுவலா யுஎஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு சார் நீங்க பயப்படுறீங்க? என்னதான் வலிமையான குதிரையா இருந்தாலும் பந்தயத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ட்ரெயின் பண்ணணும் கீதா. அஃப்கோர்ஸ் சார், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஆமாம் கீதா, அதனால தான் ரிஷி கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவனை பொறுப்புக்கு தகுதியானவனா தயார் பண்ணணும். அதை நீ தான் பண்ணணும். சார் என்ன சார் சொல்றீங்க? ரிஷிய நீ தான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றேன். இல்ல சார், சாரி, என்னால முடியாது. அவசரப்படாத கீதா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இல்ல சார், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அது கரெக்டா வருமா வராதா, முடியுமா முடியாதான்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது தான் என்னோட பழக்கம். ஆனா ரிஷி விஷயத்துல யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. பட் எங்க 2 பேருக்கும் நடுவுல இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பெஸ்டும் நடக்கவே இல்லையே. நடந்தது எல்லாமே வஸ்ட் தான். அது உங்களுக்கே தெரியும். இந்த சூழ்நிலையில நான் எப்படி ரிஷிக்கு ட்ரெயினரா இருக்க முடியும் சார்? ஐ திங்க் இட்ஸ் இம்பாசிபிள் சார். No, nothing is impossible. Look at the spelling of the word. Impossible. I am possible. என்ன ஒன்று, அதுக்கு மனசும் முயற்சியும் வேணும். சார், அந்த முயற்சியும் மனசும் என்கிட்ட இருக்கு. பட் அது ரிஷி விஷயத்துல வீண் முயற்சியா தான் முடியும். பிகாஸ் ரிஷி இஸ் யோர் சன். இட் மீன்ஸ் எம்டியோட சன். So what? இல்ல, ரிஷி இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எம்டி. அவரை போய் நான் எப்படி சார் ஒரு ட்ரெயினியா ட்ரீட் பண்ண முடியும்? இதான் உன் ப்ராப்ளமா கீதா? டோன்ட் வரி கீதா. இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரிஷி இனிமே எம்டி சன் கிடையாது. அவனும் மற்றவங்க மாதிரி சாதாரண ஒரு ஸ்டாஃப் தான். நோ சார், இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. நான் ரிஷி கிட்ட பேசிட்டேன் கீதா, எல்லாம் சரியா வரும். நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லாத. ரிஷியை நான் நினைக்கிற மாதிரி உன்னால மட்டும்தான் உருவாக்க முடியும். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பட் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்களேன். லுக் கீதா, இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட ரிஷியோட அப்பாவா தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப இந்த கம்பெனியோட எம்டியா பேசுறேன். ரிஷியே நீ ட்ரெயின் பண்ற, நீ தான் ட்ரெயின் பண்ற. அண்ட் தட் இஸ் நாட் மை ரெக்வெஸ்ட், இட்ஸ் மை ஆர்டர் டு யூ. யூ காட் இட்? ஓகே சார். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
சாந்தி சாந்தி வாங்க உள்ள வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெளியே வா. முதல்ல நீங்க உள்ள வாங்க. உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும். ஆமா, உனக்கும் முத்துக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அது? ஆமா, நான் எவ்வளவோ தடுத்து எங்க அம்மா பிடிவாதமா இருக்காங்க. ஒண்ணு ஏன் கல்யாணம் நடக்கணும், இல்ல அவங்க கருமாதி நடக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையே பாழா போயிடும். கவலைப்படாத சாந்தி, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கைய பாழாக்க நான் விட மாட்டேன். உன் கல்யாண விஷயமா உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன், சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஏய் சாந்தி, என்ன நடக்குதுங்க? ஓடி உள்ள. அம்மா, அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீ பேசாத. ஏய், இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? போ உள்ள. போங்கறல. இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? போ வெளியே, வெளியே போ. இத பாருங்கம்மா, என் மேல இருக்கிற வெறுப்புல சாந்தி வாழ்க்கை தான் பாழாக்குறீங்க. மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு முத்து நல்லவன் கிடையாது. நீ பேசாத. எங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே நீதான். உன்னை விட அந்த முத்து எவ்வளவோ பரவாயில்ல. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. எங்க வாழ்க்கை பிரச்சனையானதுக்கு காரணமே நீதானடா. மேலும் மேலும் பிரச்சனை படாம இங்க இருந்து போயிடுப்பா. இத பாருங்க, சாந்தியோட அழகுக்கும் அறிவுக்கும் வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு முத்துவுக்கும் சாந்திக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க நீ யாரு? நீ என்ன எங்களுக்கு சொந்தமா பந்தமா? உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. நல்லது பண்றதுக்கு சொந்தமெல்லாம் அவசியம் இல்லம்மா. உங்க குடும்பத்து மேலயும் உங்க பொண்ணு மேலயும் இருக்கிற அக்கறையில தான் இப்படி எல்லாம் சொல்றேன். சாந்திய முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் உங்க பொண்ண பாலங்கணத்துல தள்ளுறதும் ஒண்ணுதான். போதும் பாவம் அக்கறை. என் பொண்ணு மேல நீ வச்சிருக்கிற அக்கறை தான் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க அந்த முத்து சம்மதிச்சிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. என் பொண்ணு மனசை கெடுத்து இந்த ஊர்ல அவ பேரை கெடுத்து இப்ப அவ கல்யாணத்தையும் கெடுக்க பாக்குறியா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கோவம் உங்க கண்ணை மறைக்குது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல அது சரியாவே இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இத பாரு, நீ என்னதான் டிராமா பண்ணாலும் உன் பாச்சா என்கிட்ட பலிக்காது. இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே அனாவசியம். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல மரியாதை கேட்டு. என்ன வீட்ல யாரையும் காணோம்? அப்பா, அம்மா, அம்மா, வந்துட்டேன். அம்மா, வரேன். என்னமோ தெரியலம்மா, இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க? ஆமா, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் வராதுமா டிஃபன் சாப்பிடணுமா? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அப்புறமா சாப்பிடலாம். என்னக்கா நீ பசிக்கும் போது சாப்பிடணும், அதான் ஏன் பாலிசி. அம்மா, நீங்க சொல்லுங்க, என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க? சீதாக்கு பிடிச்ச மாதிரி நிறைய முந்திரி பருப்பு போட்ட கேசரி. உனக்காக பாயசம் ரெடியா இருக்கு. பால் பாயசமா? கீதா கண்ணு, உங்க அம்மா பால் பாயசம் சொல்றத நம்பிடாத. ஏன் அம்மா போய் சொல்றாங்களா என்ன? செய்யலையா? இல்ல, அவ பால் பாயசம் தானே சொல்றா. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பாயாசமா இல்ல பாயசனான்னு. சரியா சொன்னீங்கப்பா.
என்ன அம்மாவுக்கு எதிரா கூட்டணியா? கீதா, அப்பாவை நம்பாத. அவர் எப்ப வேணா காலை வாரி விட்டுருவாரு. அம்மா, என்ன இன்னைக்கு அக்காவுக்கும் எனக்கும் பிடிச்ச ஐட்டமா பண்ணிருக்கீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். இன்னைக்கு ஸ்பெஷல் தான். அப்படியா? ஆமாமா, இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள், சந்தோஷமான நாளும் தான். அந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கத்தான் உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சிருக்கா. வெயிட் 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 வெயிட். இன்னைக்கு என்ன அப்படி முக்கியமான நாள்? உங்க பர்த்டே? இல்ல, அப்போ அப்பாவோட பர்த்டே. மக்கு, அப்பாவோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் தான். ஓ ஆமால, கண்டுபிடிச்சிட்டேன். உங்க வெட்டிங் டே. அதுவும் இல்ல. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? அப்ப என்னமா? கண்டுபிடிய. அப்போ முக்கியமான நாள், சந்தோஷமான நாள்னா என்னவா இருக்கும்? ஏங்க, பாவமா இருக்கு, சொல்லிடலாமே. ஆஹா, நானே கண்டுபிடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சரி, என்ன கேள்வி கேளு. ஆமா, நீங்களும் அம்மாவும் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ஏய் கீதா, என்ன இருக்கா? நான் ஒரு விஷயமா தான் கேக்குறேன். கம் ஆன், டெல் மீ. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? உன்னுடைய இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேளுங்க. லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? லவ் மேரேஜ்னா நாமளே போய் கிணத்துல விடுறது. அரேஞ்ச் மேரேஜ்னா சொந்த பந்தங்கள் புடை சூழ நம்மள கிணத்துல தள்ளுறது. எப்படி? அப்போ சொந்தக்காரங்களாம் சேர்ந்தாம என்ன கிணத்துல தள்ளி விட்டாங்க. ஆமா, நீ ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு உங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்ட. என்ன கண்டுபிடிச்ச சொல்லு. இல்ல, வெட்டிங் டேவும் இல்லன்னு சொல்லிட்டீங்க. லவ் மேரேஜ்னா இன்னைக்கு லவ் ப்ரோபோஸ் பண்ண நாளா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கேட்டேன். சரி, அதை விடு. அம்மா, ஜாதகத்தை கொண்டு போய் கோயில் குருக்கள் கிட்ட காட்டினீங்களே, அவர் என்ன சொன்னாரு? ஆமா, நானும் மறந்தே போயிட்டேன். என்னப்பா சொன்னாரு? நல்ல தகவலா தானே சொன்னாரு? ஆமாம்மா, கடவுள் நம்மள கைவிடல. காணாம போன குழந்தைங்க 2 பேரும் நல்ல சௌக்கியமா வசதியான இடத்துல தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் நம்ம கூட வந்து சேர்ற காலம் ரொம்ப சீக்கிரத்திலே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்ப வருவாங்க? அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சனி திசையில் தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த திசை முடிஞ்சிடுச்சு. அதனால கட்டாயம் திரும்பி வந்துருவாங்கன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படின்னா ஆமா, அவங்க எனக்கு அக்காவா தங்கச்சியா? ஒருத்தி உனக்கு அக்கா, இன்னொருத்தி உன் வயசுதான். அப்ப எனக்கு 2 அக்கா. 3 அக்கா. மணிமேகலை அக்காவை மறந்துட்டியா? சாரிக்கா. பரவாயில்ல விடு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீடே கலகலப்பாயிடும் இல்லம்மா? ஆமா சீதா, அந்த நல்ல நாள் சீக்கிரம் வரணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீ போய் பாயசம் கேசர்லாம் எடுத்துட்டு வா. சந்தோஷத்தை சாப்பிட்டுக்கிட்டே கொண்டாடு. அதானே, போங்கம்மா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. நீங்க எங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். போங்க. ஓ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்பா, நீங்க வாங்கப்பா. உட்காருங்கப்பா, உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடுவோம். இன்னைக்கு டின்னரே பாயசம் தான், கேசரி தான். அம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. கொண்டா, சீக்கிரம் கொண்டா. வரேன் இருங்க. முந்திரி பருப்பு வாசனை வேற ரொம்ப டெம்ப் பண்ணுதுல்ல? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். தனலட்சுமி, வந்துட்டேங்க. உங்ககிட்ட சுடு தண்ணி கேட்டு எவ்வளவு நேரமாச்சு?
கேட்டீங்க? காப்பி தானே கேட்டீங்க? போட்டு எடுத்து வர வேணாமா? நான் காப்பி கேட்டாலும் டீ கேட்டாலும் நீ எப்படியும் சுடுதண்ணி மாதிரி தான் கொண்டு வந்து கொடுக்க போற. அதை தான் சொன்னேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு நல்ல காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன்ல, உங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுத்துருக்கணும். நீ ஒன்றும் அதுக்காக தனியா முயற்சி எல்லாம் பண்ண வேணாம்மா. இப்ப சுமாரா போட்ட பாரு, அதுவே கஷாயம் மாதிரி தான் இருக்கு. ம். ஐயா வணக்கம் ஐயா. வாய்யா கணக்கு புள்ள வா. ஐயா வணக்கம் ஐயா. வாய்யா வா. தனலட்சுமி, இந்த காப்பின்ற கஷாயத்தை அவனுக்கும் கொஞ்சம் கொடு, அனுபவிக்கிட்டோம். இல்லைங்கய்யா இப்போதான் குடிச்சிட்டு வந்தேன். எதை கஷாயத்தியா? இல்லையா காப்பி தான் குடிச்சிட்டு வந்தேன். ஓ, நீ கொடுத்து வச்சவன் தப்பிச்சிட்ட. சரி, மில்லில் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? நடக்குதுங்க ஐயா. ஆனா ஆவண்ணான்னு போட்டாவே ஏதோ கோளாறாச்சே. என்ன விஷயம்? அது வந்துங்க ஐயா, சாந்தி பொண்ணு வேலைக்கு வராதுங்க ஐயா. ஏன்? அந்த பொண்ணுக்கு கல்யாணமா, இனிமே அது வேலைக்கு வராதுங்க ஐயா. ஓ அப்படியா? மாப்பிள்ளை யாரு? நம்ம முத்து தம்பிதாம்மா. ஆனா பாருங்க, இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னையா பிரச்சனை? நகை நட்டு சீர்வரிசைலாம் நிறைய வேணும்னு கேக்குறானா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. அந்த பொண்ணோட அம்மா ஜானகி முத்துக்கிட்ட பேசிட்டாங்க. முத்துவும் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன பிரச்சனை? அது வந்துமா, நம்ம அருண் தம்பிதாம்மா பிரச்சனை. அதான பார்த்தேன். என்னடா பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் நம்ம பையன் பேர் உள்ள வரலையே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா கொண்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனை? என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? சொல்லியா தைரியமா? நம்ம அருண் தம்பி சாந்தியோட அம்மா ஜானகியை பார்த்து, முத்து நல்லவன் இல்ல, அவனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காருயா. பாத்தியாடி உன் பையன் பண்ணிருக்க வேலைய? அதுக்கு அந்த ஜானகி அம்மா, என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சரியா தான் சொல்லியிருக்காங்க. வேற என்ன பாராட்டு பத்திரமா வாட்சி கொடுப்பாங்க இவனுக்கு? அந்த அம்மாவா இருக்க வாசி இத்தோட விட்டுது. இன்னொருத்தரா இருந்தா காய்ச்சுன்னு காய்ச்சிருப்பாங்க. ஐயா இன்னொரு விஷயம், நான் வந்து இங்க தகவல் சொன்னேங்கிறது அருண் தம்பிக்கு தெரிய வேணாங்க ஐயா. யோ, என்னை பத்தி என்ன அப்படியா நினைக்கிற? ஒரு வார்த்தை அந்த பையன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்களை பத்தி அப்படி என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. பையன் வந்த உடனே எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிடுவான். சரி, நான் பேசிட்டு இருந்ததுல நான் எதுக்கு உன்னை கூப்பிடணும் அதை மறந்துட்டேன் பார். இந்த எஸ்கேஎம் லோடெல்லாம் வந்த உடனே அதை ஏற்றி அமிச்சிட்டு பணத்தை வாங்கி பேங்க்ல போடு, புரியுதா? சரிங்க. நீ கிளம்பு. சரிங்க ஐயா. ஐயா வரங்க ஐயா. அம்மா வரங்கம்மா. எனக்கு எப்படி கும்பிடு போட்டான், உனக்கு எப்படி கும்பிடு போடுறான்னு பாத்தியா? எங்க பையன்கிட்ட சொல்லிடுவோன்னு பயம், அதான் குனிஞ்சி கும்பிடு போட்டான். உன்னோட அருமை புத்திரன் வராரு, அவர் பண்ண பொது சேவை பத்தி நீயே விவரமா கேளு. அருண், கொஞ்சம் இப்படி வா. ஒன்ன தாண்டா வான்னு சொன்னேன். சொல்லுமா. ஜானகி அம்மாட்ட போய் முத்துவுக்கும் சாந்திக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னியா? ஒன்ன தாண்டா கேக்குறேன், சொன்னியா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு குறிப்பால் உணர்த்துறார் உன் பையன். சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு வேறமா. அந்த முத்தவளுக்கு எந்த வகையிலையும் பொருந்தவே பொருந்தாதுமா. ஏய், யார் யார கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்னடா? நீ அந்த பொண்ணுக்கு மாமனா மச்சானா? கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்தா அதையெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நடக்கிற தப்ப பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு நீ சொல்ற. ஆனா தட்டி கேக்குற உன்ன தப்பானவன் இவர் சொல்றாரே. யார் என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏண்டி அவனை விசாரிடின்னா அவங்கிட்ட என்ன போட்டு கொடுக்குறியா? சூப்பர் மதர், சூப்பர் சன். May I come in? Yes, come in, sir.
என்ன மேகலா, ஆஃபீஸுக்கு வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணினேன். வந்துட்டேன். என்ன மேட்டர்? என்ன மேகலா, முகத்துல ரொம்ப டென்ஷன் தெரியறது. விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்க. சிவிலா கிரிமினலா? ரெண்டும் இல்ல சார், பர்சனல். பர்சனலா? ஆமா சார், பர்சனல் மட்டும் இல்ல, கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலும் கூட. சிச்சுவேஷனை பார்த்தா விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்க. அது இன்னும் கன்ஃபார்மா தெரியல சார். டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் அதை பத்தின தெளிவான முடிவுக்கு வர முடியும். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். மேகலா, ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்காத. ஒரு கிரிமினல் லாயர், என்னாலேயே தாங்க முடியல. நேரா மேட்ருக்கு வா. சார், நீங்க என்னோட சீனியர் மட்டும் இல்ல, என் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால்தான் நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். எங்க அப்பா எப்படிப்பட்டவர் சார்? என்ன மேகலா, திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட, அதுவும் உங்க அப்பாவை பத்தி? கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு சார். அப்படி என்ன சூழ்நிலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பா கூட யாரோ ஒரு லேடி ஜோடியா இருக்கிற ஒரு பழைய போட்டோவை பார்த்தேன். என்ன மேகலா சொல்ற? ஆமா சார், என் பழைய டைரி ஒன்றை தேடி நான் ஸ்டோர் ரூமுக்கு போனேன்.